Good morning 9th standard students. Today in your English session we are going to see unit number 6 poem The Comet. It's a memoriter poem for you. So we are going to see this poem in this lesson. This poem is written by Norman Littleford. So before getting into this poem, we'll complete an interesting warm-up exercise, a crossword puzzle. இங்க வந்து உங்களுக்கு வந்து clues கொடுத்திருக்காங்க. இந்த clues யூஸ் பண்ணி நீங்க இந்த crossword puzzle வந்து you have to find out and fill it up. Few examples நான் சொல்றேன். Earth's only natural satellite. நம்ம எர்த்தோட natural satellite வந்து moon. So நீங்க moon வந்து acrossல fill பண்ணும். Acrossனா இப்படி horizontala, downனா verticala. So M-O-O-N, secondல M-O-O-N horizontala fill up பண்ணணும். Next வந்து பாருங்க 2ல வந்து down பாருங்க our galaxy. நம்ம galaxy வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Milky Way ன்னு சொல்றோம். So Mல தான் ஸ்டார்ட் ஆகுது. M-I-L-K-Y-W-A-Y Milky Way. Next வந்து இந்த 9th across பாருங்க smaller bodies in orbit around the sun. So sunனை சுத்தி இருக்கிற smaller bodies என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து asteroids. So A-S-T-E-R-O-I-D-S asteroids. Next வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th வந்து down பாருங்க distance traveled by light in a vacuum in one tropical year. Distance traveled by light in 1 year is light year. So L-I-G-H-T-Y-E-A-R அப்படின்னு fill up பண்ணும். Next 11th across பாருங்க the blue planet. Blue planet அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட எர்த்து தான் ப்ளூ பிளானட். ஸோ E-A-R-T-H எர்த். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 க்ளூஸ் படித்து இந்த crossword puzzle வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ எந்த க்ளூக்காவது உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா டேக் ஹெல்ப் ஆஃப் கூகுள். அது என்ன பிளானட்டா இல்லை சேட்டலைட்டா இல்லை ஆப்ஜெக்டான்னு பார்த்து நீங்கள் இந்த crossword puzzle ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம போயம்க்கு போகலாம். The comet. Comet அப்படின்னா வால் நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து comet. ஸோ cometஐ பற்றி ஒரு போயம் தான் இந்த ஆத்தர் எழுதியிருக்காரு. Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. ஸோ rampaging அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வயலண்டா வந்து போறது, அதுதான் வந்து rampaging. அதாவது அதனோட போற அந்த போக்க வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வயலண்டா மூவ் ஆயிட்டு இருக்கிறது தான் வந்து rampagingனு சொல்லுவோம். ஸோ இந்த காமெட், இந்த வால் நட்சத்திரம் ஆனது ஹெவன்ஸ்னா இங்க வந்து யூனிவர்ஸை சொல்றாங்க. அதாவது லிட்ரலா சொர்க்கம் கிடையாது. யூனிவர்ஸ்ல வந்து அந்த மில்கி வேல வந்து இந்த காமெட் அப்படின்ற இந்த வால் நட்சத்திரமானது ரொம்பவே வந்து வயலண்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. யாராலையும் அதோட மூவ்மெண்ட்டை தடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். டேலியும் சரி நைட்லயும் சரி எப்பவுமே அது ஸ்டாப்பே ஆகாது, எப்போதுமே மூவிங்லேயே தான் இருக்கும். A spectacle of a lifetime. இந்த மூவ் ஆகிற இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் டைம்லேயே காண்பதற்கு அரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வால் நட்சத்திரம் மூவ் ஆகுறத நம்ம பார்க்கறது வந்து நம்ம லைஃப் டைம்லேயே நம்மளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதுதான் இதோட மீனிங். A comet in full flight. ஸோ ஒரு வால் நட்சத்திரம் full flight, அதாவது ரொம்பவே வந்து தடுக்க முடியாத வேகத்துல அது மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதை பார்க்கறது வந்து நம்ம வாழ்நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட மீனிங். ஸ்டான்ஸா பாருங்க. Faster than a cheetah with a tail that's miles long, bigger than a mountain, so powerful and strong. ஸோ சீட்டா தான் வந்து நம்மளோட வேர்ல்ட்லேயே வந்து ஃபாஸ்டஸ்டான அனிமல், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய அனிமல் வந்து சீட்டா தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சீட்டாவை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக மூவ் ஆகக்கூடியது இந்த காமெட். அந்த காமெட்க்கு வந்து பின்னால் வந்து ஒரு வால் இருக்கும், அந்த டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா மைல் கணக்கில் வந்து லென்த்தியாக இருக்கும். அந்த லென்த் ஆஃப் த டெய்ல் ஆஃப் த காமெட் வந்து மைல்ஸ் லாங் இருக்கும். மவுண்டனை விட பெருசு இந்த காமெட் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டனை விட பெருசாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு ஆத்தர். தேர்ட் ஸ்டான்ஸா, The outer ice is
melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. ஸோ இந்த காமெட்டை சுற்றி வந்து ஒரு ஐஸ் இருக்குது. அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காமெட் மூவ் ஆகிற அந்த ஃபோர்ஸில் வந்து இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகி ஒரு வேப்பரை வந்து கிரியேட் பண்ணுது. வாட்டர் வேப்பர் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்து வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கும் இல்லையா, அதுதான் வாட்டர் வேப்பர். ஸோ ஐஸ் மெல்ட் ஆகும்போது வாட்டர் வேப்பர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த காமெட்டை சுற்றி இருக்கிற அந்த வேப்பர் வந்து மெல்ட் ஆகுறதுனால வர அந்த வாட்டர் வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமெட் மூவ் ஆகுற அந்த இடத்துலலாம் ஒரு ட்ரெயில் வந்து விடுது. அதாவது இப்போ காமெட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னா அது நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஏன்னா இந்த வாட்டர் வேப்பர் வந்து அந்த ஒரு லைனை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே போகுது. ஸோ காமெட் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வந்து அந்த லைன் அப்படியே கிரியேட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த காமெட் வந்து எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ ஸோ அதை நம்ம அப்படியே வந்து ட்ராக் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த வாட்டர் வேப்பர் கிரியேட்டட் பை தி மெல்டிங் ஆஃப் தி அவுட்டர் ஐஸ். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டான்ஸால ஆத்தர் சொல்லியிருக்காரு. Fourth stanza பாருங்க. If one should come too close to earth, the atmosphere will shake with shock wave reaching to the ground, causing the land to quake. ஸோ இந்த வால் நட்சத்திரமானது நம்மளோட பூமிக்கு மிக அருகில வரும்போது, அதாவது ரொம்ப க்ளோஸாக நம்மளோட எர்த்துக்கு அருகில் வரும்போது என்ன ஆகும்னா, எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, எர்த்துக்கு மேலே லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியர் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஷேக் ஆகும்போது அது வந்து ஒரு ஷாக் வேவ் வந்து நம்ம பூமியோட கிரவுண்ட் நிலப்பகுதிக்கு அனுப்பி வைக்கும். அப்படி வர அந்த ஷாக் வேவ் வந்து நம்மளோட எர்த்தோட பூமியே வந்து பிளக்கிற அளவுக்கு ஒரு எர்த்குவேக்கை வந்து காஸ் பண்ணும். ஸோ வால் நட்சத்திரம் நம்மளோட பூமிக்கு ரொம்ப அருகில் வரும்போது அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த்தே வந்து ஷேக் ஆகும். அந்த ஷேக்ல கிரியேட் ஆகிற ஷாக் வேவ்ஸ் வந்து பூமியோட நிலப்பகுதிக்கு வந்து எர்த்குவேக்கை வந்து காஸ் பண்ணும். இதுதான் ஃபோர்த் ஸ்டான்ஸால ஆத்தர் சொல்லியிருக்காரு. Next stanza, scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. ஸோ சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காமெட்லேருந்து வந்த அந்த கெமிக்கல் அந்த கெமிக்கல் தான் வந்து எர்த்தில் வந்து டஸ்டாக கலந்து நம்மளோட பூமியில வந்து லைஃப் வந்து உருவாச்சு. அதனால தான் மேன்கைண்ட் நம்மளோட ஹியூமன் ஃபார்ம்ஸே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. Last stanza, I cannot say if this is true, I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து இந்த காமெட்லேருந்து வந்த அந்த கெமிக்கல் தான் எர்த்தோட டஸ்ட்டில் வந்து கலந்து உயிர் வந்து எர்த்தில் வந்து உருவாகிறதுக்கு ஒரு சோர்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த காமெட் இந்த வால் நட்சத்திரம் வந்து ஃபுல் ஃப்ளைட்டில் மூவ் ஆகுறத பார்க்கறது வந்து ஒரு வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி போயட் வந்து இந்த போயமை எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து உங்களோட மெமரைட்டட் போயம், வெரி ஈஸி போயம். ரொம்ப அழகாக 4 லைன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த போயம் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, ரிட்டன் அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ். ஸோ ஒன் மோர் டைம் நான் இந்த போயமை படித்து காமிக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களால் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிக்க முடியுதான்னு சொல்லி யூ ஹாவ் டு டூ. Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. Faster than a cheetah with a tail that's miles long, bigger than a mountain, so powerful and strong. The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. If one should come too close to earth, the atmosphere will shake with shock wave reaching to the ground, causing the land to quake. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. I cannot say if this is true, I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight.
So poem இப்ப நம்ம படிச்சோம். இப்ப about the author பாருங்க. Norman Littleford was an American poet born in Maryland, USA. Most of his work focused on life and nature. His poems are simple but deep in thought and provoke the readers to absorb the ideas beyond the usual. ஸோ நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அப்படின்றவர் ஒரு அமெரிக்கன் போயட், யூஎஸ்ஏல பிறந்தாரு. அவரோட ஒர்க்ஸ், அவரோட போயம்ஸ் எல்லாமே லைஃப் அண்ட் நேச்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட போயம்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கும், பட் டீப் இன் தாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசரி. கிளாசரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும், படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பாருங்கள். மெமரைஸ் தி ஃபர்ஸ்ட் 3 stanzas ஆஃப் த போயம். ஸோ இந்த போயமில் இருக்க ஃபர்ஸ்ட் 3 stanzas மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 stanzas மட்டும் இல்லை, ஃபுல் போயமும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எங்கேருந்து கேட்டாலும் அந்த போயமை எழுத தெரியணும். நெக்ஸ்ட் வந்து போயம்லேருந்து சில லைன்ஸ் கொடுத்துட்டு questions கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் வெரி ஈஸி. யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ரீட் தீஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். Next, C வந்து complete the summary by filling in the given spaces with suitable words or phrases given below. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து clues கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளாங்க்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு போயமோட சம்மரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதில் எந்த வேர்ட்ஸ் இங்கே போட்டால் உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் டி எக்ஸசைஸ் பாருங்க. போயம் அப்ரிசியேஷன். இதில் வந்து ஒரு ஸ்டான்ஸா கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த், த அட்மாஸ்பியர் வில் ஷேக் வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு த கிரவுண்ட் காசிங் த லேண்ட் டு குவேக். ஸோ பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல வந்து ஷேக், குவேக் இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அதை இங்கே எடுத்து எழுதணும். மென்ஷன் தி ரைம் ஸ்கீம் ஆஃப் தி ஸ்டான்ஸா. ஸோ ரைம் ஸ்கீம் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் முடிகிற இந்த வார்த்தையை ஏன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இது ரைமிங்காக இருந்ததுன்னா இதுவும் ஏ தான், பட் இந்த இடத்துல ரைமிங் கிடையாது. எர்த் வேற, ஷேக் வேற. ஸோ எர்த் வந்து ஏ, ஷேக் வந்து பி. நெக்ஸ்ட் கிரவுண்ட். கிரவுண்டும் வந்து எர்த்துக்கு ரைமிங்காக இருந்தால் அதை ஏன்னு கொடுக்கணும், பட் இதுவும் வேறையா இருக்கு. ஸோ இது வந்து சி. ஸோ ஏ பி சி. நெக்ஸ்ட் வந்து குவேக். குவேக் வந்து ஷேக்குக்கு ரைமிங்காக இருக்கு. ஸோ இது பி. ஸோ ஏ பி சி பி இஸ் தி ரைம் ஸ்கீம் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் வந்து when you read the poem aloud, you can feel or hear a rhythm. What according to you gives rhythm to the poem? The rhyme or the words in a line? Support your answers with examples from the poem. ஸோ இந்த போயமை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரிதம் கிடைக்குது. இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ்னால கிடைக்குதா, இல்லை வந்து வேர்ட்ஸ் இந்த போயமில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ்னால கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு போயமோட ரிதம் வந்து எப்போதுமே ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம்னால தான் கிடைக்கும். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னால தான் கிடைக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆத்தர் எழுதியிருக்காரு. அதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுத்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும். So last exercise வந்து answer the following questions in about 80 to 100 words. Paragraph question இந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. So you have to take help of a guide and study these question and answers. So இதுதான் வந்து உங்களுக்கு போயம்ல இருக்கிற exercises. So இதெல்லாமே வந்து நீங்க complete பண்ணிடுங்க. Next வந்து there is a listening passage. Students, this is your listening passage. I'm going to read a passage. Based on this passage, some questions are being asked. So listen to this passage carefully and you have to answer the questions that have been asked from this passage. The comet. Comets, meteors and asteroids have several things in common. First, they are believed to be remnants of the materials that created the sun and the planets. Basically, they are leftovers. Comets, meteors and asteroids are too small to be planets. Some are only a few feet in size while others are a mile or more long. Comets are mostly made of ice. They are very old. As comets travel close to the sun, some of the ice melts off and becomes a gas. This melting process causes bits of dust and debris to trail behind the comet. This tail can be seen in the night sky as a bright, quickly moving light. Comets orbit at the very edge of the galaxy past Pluto. So this is your listening passage. இந்த passage நல்லா கேட்டுட்டு இதுக்கப்புறம் கொடுத்திருக்கிற questions வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும்.
Next there is a writing task in this poem. இதில் பாருங்க, imagine that you and your friend get a chance to visit another planet. There you befriend an alien who takes you around the planet. After reaching the earth, write a letter thanking him for all the help he did. So நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் வேற ஒரு பிளானட்க்கு போறீங்க. அது எந்த பிளானட்டா வேணா இருக்கலாம். நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. வீனஸா, மார்ஸா, ஜூபிட்டரா, ஏதோ ஒரு பிளானட் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஏலியன் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அந்த ஏலியன் உங்களுக்கு பிளானட்டை சுத்தி காமிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எர்த்துக்கு வந்துடுறீங்க. எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த ஏலியனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அவங்க உங்களுக்கு அந்த பிளானட்ல நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இமேஜினரி லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஏலியனுக்கு இந்த லெட்டர் எழுதுகிற மாதிரி நீங்கள் இதை எழுதணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ லெட்டர் ரைட்டிங் ஆல்ரெடி நம்ம இன் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட் திஸ் லெட்டர். ஸோ ஏலியன் உங்களுக்கு அந்த பிளானட்டில் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு, அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுற விதமாக இந்த லெட்டர் நீங்கள் எழுதணும். So this is the end of this poem. Go through பண்ணி பாருங்க. poem கண்டிப்பா memorize பண்ணும். question and answers எல்லாமே படிக்கணும். ஏதாவது doubts இருந்தா comment பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.